Hi guys, welcome to my YouTube channel. So starting from this week நான் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பண்ண போறேன். என்ன சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்னா ஃபர்ஸ்ட் வீக் இன் நியூசிலாண்டுன்னு. இப்போ நீங்க வந்து புதுசா நியூசிலாண்டுக்கு வரீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல அண்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் which will make your life easier to carry out your day to day activities in New Zealand. ஸோ இதை நீங்க பண்ணறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் சொல்ல போறேன் இன் டிஃப்ரெண்ட் சீரீஸ். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சீரீஸ்ல என்ன மாதிரி கவர் பண்ண போறேன்னா, ஒரு ஹவுஸ் சர்ச்சிங் வந்து இங்க எப்படி பண்ணணும், அண்ட் வந்து ஒரு மெடிக்கல் கன்சல்டன்சி பண்றதுக்கு ஒரு ஜிபி ரிஜிஸ்ட்ரேஷன் இங்க எப்படி பண்ணணும், அண்ட் அதை தவிர வந்து இந்த யூட்டிலிட்டிஸ் எல்லாமே செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், சிம் கார்ட் செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் ஐம் கோயிங் டு கவர் அண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோஸ். ஸோ டு கெட் ஸ்டார்டட் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ஜிபி ரிஜிஸ்ட்ரேஷன் இன் நியூசிலாண்ட் ஃபார் யூ அண்ட் யோர் ஃபேமிலி, அதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ அண்ட் வென் வி கெட் ஸ்டார்டட் வித் திஸ் வீடியோ, ஜிபி ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஜிபிங்கிறவங்க ஜென்ரல் ப்ராக்டிஷனர்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் ஜென்ரலாக நம்ம போய் கன்சல்ட் பண்ணுற டாக்டர். இப்ப நம்ம ஊர்லலாம் எப்படின்னா, வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லன்னா என்ன பண்ணுவோம், வீட்டு பக்கத்துல இருக்க கிளினிக்கோ, இல்லன்னா ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ கூட்டிட்டு போய் என்னங்கிறத வந்து செக் பண்ணுவோம் இல்லையா? அதே மாரி நியூசிலாண்ட்ல என்ன சிஸ்டம்னா, ஜெனரல் பிராக்டிஷனர்ன்னு சொல்லி ஜெனரல் டாக்டர்ஸ் வந்து நெறைய பேர் வைட் அக்ராஸ் நியூசிலாண்ட் வந்து இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்கள்ட்ட போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் நம்மளோட இன்ஃபர்மேஷன குடுத்து. இது வந்து எந்த மாதிரி சிஸ்டம் வந்து வொர்க் ஆகும்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஃபரெண்ட் டாக்டர்ஸ் டிஃபரெண்ட் பிளேஸஸ்லாம் இருப்பாங்க. நம்ம வந்து நம்மளோட விசாவோட காப்பி அண்ட் நம்மளோட டீட்டெயில்ஸ், பேர் என்ன, ஜிமெயில் அண்ட் நம்மளோட ஃபோன் நம்பர் அண்ட் நம்மளோட விசா காப்பி, நம்ம எத்தன நாள் நம்ம இங்க இருக்கோம், இது எல்லாத்தையுமே வச்சு அவங்க கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்போது, நாங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜிபி ரிஜிஸ்ட்ரேஷன் பத்தி நாங்க இங்க நியூசிலாந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா எங்களுக்கு தெரிஞ்சது. நம்ம இந்த மாரி சீக்கிரமா நம்மளுக்கு மெடிக்கல் கேர் கிடைக்கணும். நம்மளுக்கு வந்து சீக்கிரமா நம்மளுக்கு ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன்னா பார்க்கணும். அண்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா ஆகாம சப்சிடைஸ்டு ரேட்லாம் கிடைக்கணும்னா, நம்ம ஜிபி ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிற மாரி ஒரு ரிக்வயர்மென்ட் இருந்தது. இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்படி சொல்றத கேட்டுட்டு நாங்க என்ன பண்ணோம்னா, இந்த மாரி நாங்களே ஸ்டார்ட்டட் டூயிங் ஆர் ரிசர்ச் டு சீ ஹவ் வி ஷுட் பி ரிஜிஸ்டரிங். அதுக்கு என்ன ப்ராசஸ்ங்கிற மாரிலாம் பார்த்து, அதுக்கப்புறம் வி ஃபிகர்ட் அவுட் அண்ட் கம்ப்ளீட்டட் த ஹோல் ப்ராசஸ். ஸோ அத பத்தின வீடியோ தான் இது. அத பத்தி நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ டு கெட் ஸ்டார்ட்டட், இப்ப நீங்க இப்போ புதுசா நியூசிலாண்டுக்கு வரீங்க. நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ஜிபி கிட்ட அப்படின்னா, நாங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணோம்னா, ஸோ எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு. ஜிபி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த மாரி தான் பண்ணணுங்கிற மாரி எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இந்த மாரி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு சப்சிடைஸ்ட் ரேட்ல கிடைக்குங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அத வச்சு இப்ப நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஆன்லைன்ல ChatGPTலயே வந்து கேட்டிருந்தேன். இந்த மாரி அ டெல் மீ லைக் 10 ஆர் 5 ஜிபிஸ் விச் இஸ் நியர் மீ அப்படிங்கிற மாரி போட்டிருந்தேன். நான் இது வந்து போடுறது வந்து எந்த ஸ்டேஜ்ல போட்டிருந்தேன்னா, நான் வீடு வந்து கிடைச்சு நான் ரென்ட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறமா ஜஸ்ட் டெல் மீ 5 ஜிபிஸ் க்ளோசர் டூ மை ஹவுஸ்ங்கிற மாரி போட்டிருந்தேன். அண்ட் இது வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்டா க்ளோசர் டூ யர் ஹவுஸ் அப்படின்னு இருக்கணும்னா, நீங்க இங்க வந்தோனே உங்களுக்கு வீடு கிடைக்கணும். கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து வீட்ல நீங்க குடி புகுந்ததுக்கு அப்புறமா நீங்க ஜிபி ரிஜிஸ்டர் பண்ணா தான் இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. ஏன்னா நீங்க உடம்பு சரியில்லன்னா உடனே நீங்க போய் பார்க்கணும்னா, வீட்டு பக்கத்திலேயே இருந்ததுன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் இங்க வந்து ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ்ல வந்து எனக்கு வீடு கிடைச்சிருச்சு. வீடு கிடைச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ChatGPTல போட்டிருந்தேன் இந்த மாரி. எனக்கு வந்து இந்த மாதிரி டெல் மீ த ஜிபி நியர் மை ஹவுஸ்ன்னு. அதில 5 ஜிபியோட வெப்சைட் வந்தது. அந்த வெப்சைட்குள்ளேயே போய் பார்த்தா, ஜிபி ரிஜிஸ்ட்ரேஷன்னு சொல்லி அவங்களே வந்து ஒரு செக்ஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த செக்ஷன்ல நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணணும். உங்களோட நேமு, சர்நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், நீங்க எந்த மாரி விசா டைப்ல வந்திருக்கீங்கன்னு. இங்க ஜிபி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மெயினா இந்த ஃபெசிலிட்டி யாருக்கு அவைல் பண்ண முடியும்னா, மெயின்லி வந்து 3 கேட்டகரி பீப்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்து நியூசிலாந்து சிட்டிசன்ஸா இருப்பாங்க இல்லையா? அவங்களால ஜிபி ரெஜிஸ்டர் பண்ண முடியும். செகண்ட் பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆர் ரெசிடென்ட்டா இருப்பாங்க இல்லையா? அவங்களால ஈஸியா ஜிபி ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அடுத்து 3வது கேட்டகரி. இப்ப நீங்க உங்ககிட்ட பிஆரும் இல்ல, ரெசிடென்ஸ் கார்டும் இல்ல, அண்ட் அத தவிர உங்ககிட்ட சிட்டிசன்ஷிப்பும் இல்ல அப்படின்போது, நீங்க இங்க ஒரு விசால வந்திருப்பீங்க இல்லையா? அந்த விசா 2 இயர்ஸ் டைம் பீரியட்க்கான விசாவா இருந்ததுன்னா, யூ ஆர் எலிஜிபிள் டூ ரிஜிஸ்டர் ஃபார் அ ஜிபி.
ஸோ இந்த 3 கேட்டகரியில நீங்க சூஸ் பண்ணிக்கணும். நீங்க எந்த கேட்டகரியில வருவீங்கன்னு. மோஸ்ட்லி நீங்க இப்ப புதுசா வரதா இருந்தா விசா கேட்டகரியில தான் இருப்பீங்க. ஸோ 2 இயர்ஸா இருந்ததுன்னா, நீங்க அதிலேயே கிளிக் பண்ணி, நீங்க வந்து குடுத்துட்டு உங்களோட விசா டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண சொல்லி கேட்கும். பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ்லாம் சப்மிட் பண்ண சொல்லி கேட்கும். அதெல்லாம் நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா, சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட ஜிபிக்கு போகும். அவங்க எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு திரும்ப வந்து இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் பண்ணி அனுப்புவாங்க. நீங்க ரிஜிஸ்டர் ஆயிட்டீங்கன்னு. ஸோ இதுதான் வந்து ஜிபி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ப்ராசஸ். நாங்க இப்படிதான் பண்ணோம். ChatGPTல கேட்டு வீட்டு பக்கத்துல என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு, அங்க இருக்கிற வெப்சைட்லயே ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு செக்ஷன் இருக்கும். அங்க நீங்க டைரக்ட்டா போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன் வே. அதர் வே டூ டூ இட் வந்து, நீங்க இந்த மாரி என்ன பிளேஸுங்கிறத பார்த்துட்டு, அந்த ஹாஸ்பிட்டல் நேர்ல நீங்க போய் பார்க்கணும் அப்டின்னா, நீங்க அந்த அட்ரஸ் வந்து ChatGPTலயே கேட்டீங்கன்னா, வெப்சைட் வரும். வெப்சைட்லயே அட்ரஸ் எடுத்துட்டு, நீங்க நேர்ல போய் பார்த்து, உங்க விசா காப்பி அண்ட் பாஸ்போர்ட் காப்பி எல்லாம் எடுத்துட்டு போயி, நீங்க அவங்க கிட்டயே போய், எங்களுக்கு இந்த மாரி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது செகண்ட் வே. ஸோ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணா உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்டின்னா, சப்சிடைஸ்டு ரேட்ல உங்களுக்கு ஹெல்த் கேர் கிடைக்கும். விச் மீன்ஸ் இப்ப உங்களுக்கு உடம்பு சரியில்ல, உங்களுக்கு வந்து ஃபீவரோ, இல்ல கோல்டு, இல்ல உங்களுக்கு பேக் ஏக்கோ, இல்ல வாட்டெவர் த ஹெல்த் ப்ராப்ளம் தட் யூ ஹேவ். உங்களுக்கு உடம்பு சரியில்லன்னா, நீங்க ஜிபி ரிஜிஸ்டர்டா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சப்சிடைஸ்டு ரேட்ல கன்சல்டன்சி ஃபீஸ் வந்து இருக்கும். ஆ ப்ராபப்ளி ஜிபி ரிஜிஸ்டர் பண்ணாதவங்களுக்குலாம் $100னா உங்களுக்கு $50 அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இது ஏஜ் வைஸும் பிரிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0 டூ 5 இயர்ஸா இருந்தது அப்டின்னா, ஜிபி ரிஜிஸ்டர்ட்னா 0 காஸ்ட். அண்ட் ஜிபி ரிஜிஸ்டர் இல்லன்னா $25. அதே மாரி 6 டூ 15 இயர்ஸா இருந்ததுன்னா, ஜிபி ரிஜிஸ்டர்டா இருந்தா $20. ரிஜிஸ்டர் பண்ணனா மேபி $75 இந்த மாரி செப்பரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதான் பெனிஃபிட்டு. உங்ககிட்ட இன்கேஸ் நீங்க இங்க புதுசா வரீங்கன்னா, உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு விசா இருந்ததுன்னா, நீங்க படிக்க வரீங்களோ, இல்ல வொர்க்குக்கு வரீங்களோ, இல்ல வாட்டெவர் இட் இஸ் இருந்து நீங்க வந்து புதுசா வரீங்கன்னா, கண்டிப்பா நீங்க போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிபில போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா, நாள பின்ன உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியா டாக்டர் பார்க்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஊர்லேருந்து இங்க வரீங்கனாலே, வின்டர் டைம்ல வரும்போது கண்டிப்பா உடம்பு சரியில்லாம போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஃபீவரோ, இல்ல கோல்டோ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுக்கோ, உங்க குழந்தைக்கோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, நீங்க உடனே ரஷ் பண்ணி போம்போது, உங்களுக்கு ஜிபி ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லன்னா நெறைய காசு கட்டுற மாரி இருக்கும். வேறாஸ் நீங்க ஜிபி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாகும். ஒரு சில இடத்துல குழந்தைங்களுக்குலாம் இல்லாம இருக்கவும் சான்சஸ் இருக்கு. ஸோ, அதுக்காக தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜிபி ரிஜிஸ்டர் பண்றது. அண்ட் இதுதான் ப்ராசஸ் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு. ஸோ, இப்ப நம்ம வந்து ஜிபி ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திலாம் பேசினோம். அண்ட் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணலாங்கிறத பத்தி பேசினோம். அதுக்கான என்ன பெனிஃபிட் இருக்கு, பண்ணலைன்னா என்ன ஆகுங்கிறத பத்திலாம் பேசினோம். இப்ப இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினுக்கு நான் வரப்போறேன். வாட் இஃப் யுவர் விசா இஸ் லெஸ் தென் 2 இயர்ஸ்? இந்த மாரி ஒரு கேட்டகரில நீங்க வரீங்க. உங்களோட விசா வந்து லெஸ் தென் 2 இயர்ஸா இருக்கு அப்டின்னா, இப்ப எங்களுக்கெல்லாம் ஜிபி ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. கிடையாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா. உங்களுக்கு வந்து ஜிபி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா, உங்களுக்கு விசா வந்து லெஸ் தென் 2 இயர்ஸ்க்கு நீங்க இன்கேஸ் ஒரு கோர்ஸ் படிக்க வரீங்க இங்க. அந்த கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ் தான். இல்லாட்டி நீங்க வந்து இங்க படிக்கிறதுக்காக வரீங்க. படிக்கிற கோர்ஸே வந்து ஒரு 1 இயர் தான் அப்படிங்கிற மாரி இருக்கும்போது, உங்க விசாவும் அவ்வளவுக்கு தானே குடுத்துருப்பாங்க. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல யூ கான்ட் ரிஜிஸ்டர் ஃபார் ஜிபி. அந்த மாரி ரிஜிஸ்டர் பண்ணாம உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா, நீங்க என்ன மாரி பண்ணலான்னா, இங்க வந்த உடனே நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்க நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக்ஸ்லாம் என்னங்கிறத ChatGPTலயே போடுங்க. இப்ப நான் ஏன் வந்து ChatGPT நெறைய ரெஃபரன்ஸ் குடுக்குறேன்னா, நான் அந்த மாரி தான் ஃபில்டர் பண்ணேன். அந்த மாரி தான் ஃபில்டர் பண்ணி ஃபியூ ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் நியர்பை நான் வந்து கன்சல்ட் பண்ணி பார்த்தேன். இப்ப நாங்க வந்து வந்திருக்க கேட்டகரி வந்து அந்த மாதிரி ஒரு கேட்டகரிங்கிறனால, நாங்க என்ன பண்ணோம், நாங்க எங்க வீட்டு பக்கத்திலேயே வேற என்னலாம் கிளினிக்ஸ் இருக்கு, அந்த கிளினிக்ஸ்ல என்ன மாரிலாம் சார்ஜ் பண்றாங்கங்கிறத பார்த்தோம். இது உங்களால ஒரு ஹாஸ்பிட்டல் போகாமலே கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வே ChatGPTல போய் உங்ககிட்ட உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஜிபி வந்து ஜெனரலா யாரெல்லாம் இருக்காங்கங்கிறத லிஸ்ட் பண்ண சொல்லுங்க. அந்த லிஸ்ட் பண்ண சொன்னா, அந்த லிஸ்டிங்லயே ஒரு ஒரு வெப்சைட்ல போய் பாருங்க. வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் ஸ்கெட்யூல்ன்னு சொல்லி ஒரு செக்ஷன் குடுத்துருப்பாங்க. அந்த ஃபீஸ் ஸ்கெட்யூல்லயே ஜிபி ரிஜிஸ்டர்டு கேஷுவல் பேஷண்ட்ஸு அண்ட் அதர்ஸ்ங்கிற மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ, அதிலேயே நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஜிபி ரிஜிஸ்டர்ட தாண்டி இருக்கிற கேட்டகரியில ஆ வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி மூலியமா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்களுக்கு அத விட கொஞ்சம் சப்சிடைஸ்ட் ரேட் கிடைக்கும். ஜிபி ரிஜிஸ்டர்ட் இல்லனாலும். ஆனா நீங்க புதுசா வந்திருக்கீங்கங்கறனால நீங்க அதர் கேட்டகரில தான் வருவீங்க. விச் இஸ் கேஷுவல் பேஷண்ட்ஸ். ஸோ அந்த மாரி கேட்டகரில என்ன ஃபீஸ் இருக்குன்னு பாருங்க. அந்த மாரி ஃபீஸ்ல நீங்க வந்து பார்த்து கம்பேர் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கே தெரியும். ஒரு ஹாஸ்பிட்டல்ல இந்த ரேட் வாங்குறான். ஒரு ஹாஸ்பிட்டல்ல இந்த ரேட் வாங்குறான். இன்கேஸ் எனக்குன்னா இந்த ரேட்டு, என் குழந்தைக்கு பார்க்கணும்னா இந்த ரேட்டுங்கிற மாரி உங்களாலயே கம்பேர் பண்ண முடியும்.
அதிலேயே லெஸ்ஸா என்ன இருக்கோ, அந்த மாரி நீங்க பார்த்து, உங்களுக்கு உடம்பு சரியில்லனாலோ, இல்ல உங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லனாலோ, நீங்க அங்கேயே கூட்டிட்டு போய்க்கலாம். ஸோ, இந்த மாரி பண்றது இட்ஸ் பெஸ்ட் திங். அண்ட் இங்க நீங்க உங்க வீட்டு பக்கத்திலேயே பார்க்கும்போது நெறைய கிளினிக்ஸ் இருக்கும் இல்லையா? அங்க போய் நீங்க விசாரிக்கும்போதே, நீங்க சும்மா வாக்கிங் மாரி போம்போது விசாரிக்கும்போதே, உங்களுக்கு தெரிஞ்சிரும் எங்க உங்களுக்கு இம்மீடியேட் கேர் கிடைக்கும் அப்படின்னு. நான் இம்மீடியேட் கேர்ங்கிறது என்ன சொல்றேன்னா, இப்ப யாருக்காவது வீட்ல உடம்பு சரியில்லன்னா, நீங்க வந்து அங்க போனீங்கன்னா, முக்காவாசி இந்த சின்ன சின்ன கிளினிக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அங்க வந்து ஜாஸ்தி ஆளுங்க கூட்டமா இல்லாத இடத்துல உங்களுக்கு சீக்கிரமாவே உங்கள பார்த்துருவாங்க. நம்மளுக்கு உடம்பு சரியாதப்போ, இன்னும் கிளினிக்ல போய் ரொம்ப நேரம் நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? நம்மளுக்கு கூட பரவால்ல. வீட்ல ஏதாவது குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லன்னா, இன்னும் கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. அவ்ளோ தூரம் வீட்ல ஒரு சேஃபான, ஒரு செக்யூர்டான என்வைரன்மென்ட் இல்லாம வெளியில போய் அவ்ளோ தூரம் வெயிட் பண்ண மாட்டாங்க. அந்த மாரி சிச்சுவேஷன்ல வீட்டு பக்கத்துல என்ன மாரி கிளினிக்ஸ் இருக்குங்கிறத பாருங்க. பார்த்துட்டு, அங்க வந்து எவ்ளோ வெயிட்டிங் டைம்ங்கிற மாரி அ பார்த்துட்டு அங்க வந்து போய் கூட நீங்க காமிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ரேட்டும் கம்மியா இருக்கும். அண்ட் சீக்கிரமாவும் உங்களுக்கு பார்க்க முடியும். இத நான் வந்து எந்த ஒரு இன்டென்ஷன்ல சொல்றேன்னா, எனக்கு வந்து சிமிலர் சிட்யூவேஷன்ஸ் வந்து வந்தது. சிமிலர் சிட்யூவேஷன் வந்தது. ஏன்னா, என் டாட்டருக்கு வந்து இங்க வந்தோனே கிளைமேட் வந்து ஒத்துக்கல. கோல்டு இருந்தது. அண்ட் ஷி வாஸ் ஸ்னீசிங் கன்டினியூயஸ்லி. இந்த மாரி அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது, எங்களுக்கு இந்த மாரி ஒருத்தர் சொல்லி, ஆ அப்படிதான் எங்களுக்கு தெரியும். எங்க வீட்டு பக்கத்துல இந்த மாரி ஒரு கிளினிக் இருக்கு. அங்க நான் ஜிபி ரிஜிஸ்டர்ட் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து சீக்கிரமா பார்க்குறாங்க அப்படின்னு. We were able to you know uh, take our daughter very sooner. அண்ட் அங்க வந்து உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. பார்த்துட்டு உடனே she fortunately she got recovered in a week. ஸோ அதனால எங்களால அது பார்க்க முடிஞ்சது. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கூட ஆக்லாண்ட்ல இருக்கீங்க, ஆக்லாந்து சிபிடில இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி இன்ஃபர்மேஷன் வேணும். யார் அந்த டாக்டர் அண்ட் நான் எங்களுக்கு எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு வேணும்னா, எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அ நான் வந்து என்னோட இமெயில் ஐடி தரேன். நான் உங்களுக்கு அந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒருத்தர் மூலியமா தெரிஞ்சு, நாங்க அந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயி, எங்களுக்கு ஃபீஸும் கம்மியா இருந்தது. என் பொண்ணையும் வந்து சீக்கிரமா பார்க்க முடிஞ்சது. நம்மளுக்கு மோர் தென் எனிதிங் நம்மளுக்கு வந்து இவ்ளோ மணி நம்ம ஸ்பெண்ட் பண்றோம்போது, அட்லீஸ்ட் ஒரு கம்ஃபோர்ட் கிடைச்சதுனா இட் வில் பி ஈசியர்ல. ஸோ அந்த மாரி தான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரியே ஃபார்ச்சுனேட்லி இன்னொருத்தர் மூலியமா தெரிஞ்சு தான் எங்களால போய் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதே எக்ஸ்பீரியன்ஸஸ்னால நான் சொல்றேன். உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்க. நான் அந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன். என்னோட இமெயில் ஐடி குடுத்து. ஸோ திஸ் இஸ் ஆல் அபௌட் இட். இதுதான் ஜிபி ரிஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது. நீங்க இங்க வரீங்க. உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு ஆர் அபோவ் வந்து உங்களுக்கு விசா இருக்குன்னா, கண்டிப்பா வந்தோனே ஃபர்ஸ்ட் வீக்ல போய் ஜிபி ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீக்லன்னு சொல்ல மாட்டேன். நீங்க வந்து ரென்ட்‌க்கு வீடு ஆல்ரெடி எடுத்திருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக்ல போய் பண்ணுங்க. எடுக்கலைன்னா, டூ இட் இன் யுவர் செகண்ட் ஆர் தேர்ட் வீக். பட் டூ இட் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். பிகாஸ் ஏன்னா, இந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ் வேற ஊர்லேருந்து வரும்போது, வீட்ல யாருக்கு வந்தா என்ன சிக்னஸ் வரும்னு நமக்கு தெரியாது. இட்ஸ் ஈஸி டூ பி வெரி ப்ரிப்பேர்டு. இன்கேஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகாம நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்திருந்தோம்னா, இட் வில் ஒன்லி காஸ் அஸ் மோர் மனி. ஸோ அதுக்காக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கன்டின்யூ டூ வாட்ச் மை சேனல். அண்ட் அடுத்தடுத்த சீரீஸ்ல டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் மஸ்ட் ஹேவ்ஸ் பத்தி நான் வீடியோ போடுறேன். ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.